பசுமை குடிலின் மூலம் விவசாயம் மேற்கொண்டு ஒரு ஏக்கரில் விளைவிக்கக்கூடிய வெள்ளரி மல்லிகையை 25 சென்ட் நிலத்திலேயே பயிரிட்டு லாபம் பார்க்கிறார் விவசாயி. பேராசிரியராக இருந்து விவசாயியாக மாறிவிட்ட அவரை பற்றி இப்போது பார்க்கலாம். மதுரை துய்யநேரி கிராமத்தை சேர்ந்தவர் அருள் பிரகாசம். தனியார் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிய இவர் விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் பேராசிரியர் தொழிலை விட்டுவிட்டு விவசாயத்தில் புதிய பிரமாணத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறார். தன்னுடைய தோட்டத்தில் பசுமை குடில் அமைத்து அதில் தற்போது வெள்ளரி மல்லிகை செடிகளை வளர்த்து வருகிறார். எல்லா நாட்களிலும் பசுமை குடிலின் மூலம் விவசாயம் செய்ய முடிகிறது என்கிறார் அருள் பிரகாசம். இந்த ஷெட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்குறது 5½ மாத வயதுடைய மல்லிகை செடிகள். இந்த மல்லிகை செடிகள் பார்த்திங்கன்னா இப்போது சாதாரண வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்க 9 மாதத்துலேருந்து 10 மாத வயது இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் சரியான தட்பவெட்ப நிலையில் வளர்க்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் மேற்கொள்ளும் இந்த விவசாயம் பலருக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்கக்கூடியதாக ஒன்றாக அமைகிறது. மேலும் இதில் அனைத்து செடிகளுக்கும் ஒரே அளவு நீர் பாய்ச்சி வருவதன் மூலம் நல்ல உற்பத்தி காண முடிகிறது. இந்த மல்லிகை செடிக்கு சொட்டு நீர் மூலமாக நாங்கள் தண்ணீர் கொடுக்குறோம். அந்த டியூப்பில் தண்ணி போய் செடியினுடைய வேர் பகுதியிலேயே தண்ணீர் விழுகுது. இந்த தண்ணீர் மூலமாகவே நாங்கள் கரையும் உரங்களையும் கொடுக்குறோம். செடிக்கு தேவையான தண்ணீரும் உரமும் சொட்டு நீர் வழியாகவே போகிறதுனால சரியாக செடியினுடைய வேர் பகுதியில் இது ரெண்டும் கிடச்சி முழு வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. இயற்கை சூழல்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப சரியான முறையில் விவசாயம் செய்ய பசுமை குடில் போன்றவற்றை அமைத்து எதிர்காலத்தில் அனைத்து விவசாயிகளும் மேற்கொள்ளும் சூழல் ஏற்படக்கூட வாய்ப்பு அமையக்கூடும் என்கின்றனர் விவசாயிகள். ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.